கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, நம்ம ஆண்டவர் ரட்சகருமான இயேசு கிறிஸ்துவின் வல்லமையான நாமத்தில் உங்களை வாழ்த்தி வரவேற்கிறோம். இன்றைய வேத தியான பகுதிக்கு வாசித்து தெரிந்து கொள்ளப்பட்ட வேத வசனம் எசாயா 52ஆம் அதிகாரம் வசனங்கள் 13, 14 மற்றும் 15 வசனங்கள் வாசிக்க கேட்போம். இதோ என் தாசன் ஞானமாய் நடப்பார், அவர் உயர்த்தப்பட்டு மேன்மையும் மகா உன்னதவுமாயிருப்பார். மனுஷனை பார்க்கிலும் அவருடைய முகப்பார்வையும் மனுபுத்திரரை பார்க்கிலும் அவருடைய ரூபமும் இவ்வளவு அந்தக்கேடு அடைந்தபடியினாலே அவரை கண்ட அநேகர் பிரமிப்படைந்தார்கள். அப்படியே அவர் அநேகம் ஜாதிகள் மேல் தெளிப்பார். அவர் நிமித்தம் ராஜாக்கள் தங்கள் வாயை மூடுவார்கள். ஏனெனில் தங்களுக்கு தெரிவிக்கப்படாதிருந்ததை அவர்கள் காண்பார்கள், கேள்விப்படாதிருந்ததை அவர்கள் அறிந்து கொள்வார்கள். ஆமென். ஹல்லேலூயா. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, மெசியாவாகிய இயேசு கிறிஸ்துவின் பாடுகளையும் அவருக்கு கிடைக்க போகும் மகிமையும் முன்னறிவிக்கும் தீர்க்க தரிசன வசனமாகும். எனக்கு பிரியமானவர்களே, இந்த 3 வசனங்களுக்கான ஆழமான கருத்துக்களை இன்று நாம் தியானிப்போம். முதலாவதாக வசனம் 13 தாசனின் வெற்றியை குறிப்பிடுகிறது. இதோ என் தாசன் ஞானமாய் காரியம் செய்வார், அவர் உயர்ந்து மிகவும் மேன்மை அடைந்து மேம்பட்டிருப்பார் என்று குறிப்பிடப்பட்டுள்ளது. தேவனுடைய தாசன் இயேசு கிறிஸ்து பாடுகளை அனுபவித்தாலும் தனது மீட்பின் பணியை ஞானமாய் செய்து முடிப்பார். எனக்கு பிரியமானவர்களே, அவர் சிலுவை மரணம் வரை தாழ்ந்தாலும் உயிர்த்தெழுதலின் பின் பரலோகத்தில் உன்னத நிலைமைக்கு உயர்த்தப்படுவார். ஆமென். வசனம் 14 தாசனின் விகாரமான நிலையை குறித்து விவரிக்கிறது. அவருடைய உருவம் மனுஷனுடைய உருவத்தை பார்க்கிலும் அவருடைய ரூபம் மனுபுத்திரருடைய ரூபத்தை பார்க்கிலும் மிகவும் விகாரப்பட்டிருந்ததினால் அநேகர் அவரை கண்டு பிரமிப்படைந்தார்கள். எனக்கு பிரியமானவர்களே, இயேசுவின் பாடுகள் எவ்வளவு கொடூரமானவை என்பதை இவ்வசனம் நமக்கு எடுத்து காட்டுகிறது. அவருடைய முகம் அடையாளம் காண முடியாத அளவுக்கு சிதைக்கப்பட்டிருந்தது. இதனால் மக்கள் அவரை பார்த்து அதிர்ச்சி அடைந்தார்கள் என்று தீர்க்க தரிசனமாக எசாயா வசனத்தில் நமக்கு குறிப்பிடுகிறார். வசனம் 15 தாசனின் உலகளாவிய தாக்கத்தை குறித்து குறிப்பிடுகிறார். எனக்கு பிரியமானவர்கள், அப்படியே அவர் அநேக ஜாதிகளை தெளிப்பார். அவருக்கு முன்பாக ராஜாக்கள் தங்கள் வாயை மூடுவார்கள். தங்களுக்கு சொல்லப்படாததை அவர்கள் காண்பார்கள், தாங்கள் கேள்விப்படாததை அவர்கள் உணர்ந்து கொள்வார்கள் என்று குறிப்பிடப்பட்டுள்ளது. அநேக ஜாதிகளை தெளிப்பார். கிறிஸ்துவின் ரத்தம் பாவம் மற்றும் அசுத்தத்தை நீக்கி மக்களை பரிசுத்தப்படுத்தும். ராஜாக்கள் வாயை மூடுவார்கள். பூமியின் ராஜாக்களும் அதிபதிகளும் கிறிஸ்துவின் ஞானத்திற்கும் அவரது பாடுகளின் மூலம் மீட்பிற்கும் முன்பாக பிரமித்து பேச வார்த்தை என்று நிற்பார்கள். எனக்கு பிரியமானவர்களே, வெளிப்பாடு யூதர்கள் மட்டுமல்லாமல் புறஜாதிகளும் கிறிஸ்துவை பற்றி இதுவரை கேள்விப்படாத சத்தியத்தை கண்டு ரட்சிப்பின் ஆச்சரியத்தை உணர்வார்கள். எனக்கு பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்துவின் சிலுவை பாடுகளையும் அதை தொடர்ந்து வரும் உயிர்த்தெழுதலும் மற்றும் உலகளாவிய மகிமையும் முன்கூட்டியே உரைக்கும் ஒரு தீர்க்க தரிசன வசனமாகும். எனக்கு பிரியமானவர்களே, இந்த புனித வெள்ளியை நாம் ஒரு திருவிழாவாக கடந்து செல்லாமல் இயேசு கிறிஸ்து நமக்காக நம் பாவங்களுக்காக அவரையே தன் முழுவதும் ஒரு ஒப்பற்ற பலியாக சிலுவையில் ரத்தம் சிந்தி தன் உயிரை விட்டு நம் பாவங்களிலிருந்து நம்ம எல்லாம் மீட்டு நம்மை பரிசுத்தப்படுத்தி அவரோட பிள்ளைகளாக அவரை நம்ம சுதந்திரத்துக் கொண்டால் எனக்கு பிரியமானவர்களே, நம்ம அழைத்த தேவன் உண்மை உள்ளவர். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை உங்கள் அனைவரோடு கூட இருப்பதாக. ஆமென்.